வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டி எக்ஸாமுக்காக ஒரு ஹிஸ்டரி சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ப்ரீவியஸ்ல என்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். இல்லை இது வரைக்கும் இந்த சீரியஸா 4 வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் 3 வீடியோ வந்து மாடர்ன் ஹிஸ்டரி ரிலேட்டடா இருக்கும். 4வது வீடியோ வந்து ஏன்ஷியன் ஹிஸ்டரி இருக்கும். இந்த ஏன்ஷியன் ஹிஸ்டரியில சில ரிமைனிங் டாபிக் இருக்கு. அது எல்லாமே என்ன பண்ணிடலாம் இந்த வீடியோல வந்து பார்த்துலாம். இப்போ என்ன டாபிக் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா ஜெயினிஸை வந்து பார்க்க போறோம். இப்போ இந்த டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, உங்க நோட்ஸ் வச்சிருப்பீங்க, இல்லை சில பேர் புக் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. அந்த இது வந்து ஓப்பன் பண்ணிருப்பீங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நீங்க எல்லாம் ப்ராப்பரா லேர்ன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி வந்து செக் பண்ணுங்க. இது மூலம் கொஸ்டின் பார்த்த மாதிரி இருக்கும், டாபிக் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன். சரி, முதல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். வர்த்தமான மகாவீரர் சமண சமயத்தின் டேஸ் தீர்த்தங்கரர் ஆவார். நான் எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன். அதாவது குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற அதோட கொஸ்டின்ஸ் மட்டுமே பாருங்க, அதுவே போதுமானதா இருக்கும். ஏன்னா கொஸ்டினோட லெவல் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுமோ அதுல பார்க்கும் போதும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்கமிங் எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணிருப்போம். அதாவது ஜெயினிசத்துல தீர்த்தங்காரர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மொத்தம் 24 தீர்த்தங்காரர் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரிஷபதேவா, 22வது அரிஷ்டனமி, 23வது பார்ஷவனார், 24வதா என்ன மகாவீரர் வந்து வருவாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 24. இதுதான் ஈஸியான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என்ன பண்ணிடுறாங்க, தப்பே பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லாருமே இந்த கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த சீரியஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம்ல, இப்போ ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். நான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன்னா பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்ல கேட்ட கொஸ்டின் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கை முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஹிஸ்டரி வருது. இப்போ பார்க்குற இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் எல்லாமே நான் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், வீடியோ இருக்கும். டாக்குமெண்ட்ல என்னன்னா பார்க்குற சீரிஸோட பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் என்ன அப்படின்னா அந்த யூடியூப்ல இருக்க வீடியோமே அதுல இருக்கும். எதுக்காக இந்த இடத்துலையும் கொடுத்துருக்கேன்னா, இப்போ யூடியூப்ல பார்க்கும்போது நிறைய ஆட்ஸ் வரும், ப்ளஸ் நிறைய வந்து ஃபீட் வந்து வரும்போது நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும்போது டக்குன்னு பார்த்துட்டு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்ப்போம், பட் எங்கேயோ வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆகும்னா டிவியேட் ஆக வேணானா நீங்க ஆப்ல என்ன பண்ணிக்கலாம், இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின்ஸ் வாங்க. In Jainism, the word Jain derived from Sanskrit word Jinam, which means dash implying one who has transcended all human passions. ஜைனா அதாவது சமண மதத்தில் அப்படின்னு வச்சுக்கேன். சமண மதத்தில் ஜெயின் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையான ஜீனா என்பதிலிருந்து பெறப்பட்டது. அதாவது டேஷ் அனைத்து மனித உணர்வுகளையும் தாண்டிய ஒருவரை குறிக்கிறது. இந்த ஜீனா இல்ல ஜெயினு இதெல்லாமே சேம் மீனிங் தான். அது என்ன மீனிங்கை வந்து குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனிங்க. ஜீனா மீன்ஸ் என்ன, கான்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல விக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எதை கான்கர் பண்றாரு, எதை விக்டரி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னர் எனிமிஸ். இன்னர் எனிமி என்னன்னா, இப்ப மனிதர்களாகி நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குன்னா பேஷன் அப்படின்னு இருக்கும், பேஷன் இருக்கும், எமோஷனலா இதோட அட்டாச்சா இருக்கும். எல்லாருக்குமே வந்து என்னன்னா ஒரு வந்து இந்த பிலீஃப் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருப்போம். இது எல்லாமே இல்லாத ஒருத்தர் வச்சு பாருங்களேன். அதாவது என்ன, அந்த டாக்டர் மூவில வர மாதிரி தான் எமோஷன் தானே எல்லாமே அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எமோஷனே இல்லாம எதுவுமே இல்லாம இந்த இன்னர் என்ன சொல்ற செல்ஃப் பிலீஃப் எல்லாத்தையும் விட்டு ஒருத்தர் இருக்காருன்னா அப்படி இருக்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா லிபரேஷன் அடையறான்னு சொல்லுவாங்க, மோட்சத்தை வந்து அடையறான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன எந்ததோட அட்டாச்சா வந்து இருக்க மாட்டாங்க. அதை யாரு வந்து கான்கர் பண்றாங்களோ அந்த இன்னர் எனிமி, அந்த பேஷன் ட்ரீம் நம்மள்ட்ட இருக்கிற வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட் எல்லாத்தையும் விட்டு யாரு ஒருத்தவங்க இருக்காங்களோ அவங்களதான் என்ன சொல்லுவாங்க ஜின்னா அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜின்னாவை ஃபாலோ பண்றவங்கள என்ன சொல்லணும்னா ஜீனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமண மதத்துல வந்து ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்றது சமண துறவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சமண மதத்துல ஒருத்தவங்க துறவியா வராங்கன்னா இதெல்லாமே ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கணும், ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா காங்கர், வெற்றியாளர் அப்படின்னு தான் வந்து இதுல பொருளாகும். இதெல்லாம் பேசிக், ஜஸ்ட் வந்து அந்த டேர்ம்ஸ் வச்சு கேட்பாங்க, ஞாபகத்துல வச்சா போதுமானதான். அடுத்து வாங்க, மூணாவது கொஸ்டின். திகம்பரா செக்ட் பிலாங் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலிஜியன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மதத்தை சேர்ந்தது வந்து திகம்பரா பிரிவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப 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 பேசிக்கான கொஸ்டின். திகம்பராஸ், ஸ்விதம்பராஸ் இதெல்லாம் எதுல வருவாங்க அப்படின்னா ஜெயினிஸ்ல வருவாங்க. இப்ப ஜெயினிசம் டாபிக் படிக்கனால ஈஸியா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாம்ல நம்மளுக்கு வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும்ல. ஏன்னா நிறைய டவுட் வருது. ஏன்னா இது ஜெயினிசமா இல்ல புத்திசமா, அங்கதான் டவுட் வரும். எக்ஸாமால தான் இந்த மாதிரிலாம் டவுட் வரும். அதனாலதான் சொல்றேன். திகம்பரா செக்ட் இல்ல சுதம்பரா செக்ட் அப்படிலாம் எதுல வருவாங்கன்னா
ஜெயினிசத்துல வருவாங்க. இது நம்ம ஃபண்டமெண்டல் ப்ராப்பரா லேர்ன் பண்ணினா உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் போலாம். 4th கொஸ்டின். வேர் வாஸ் சுவாமி மகாவீரப்பன்? இங்க பாருங்களேன், ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவலா வந்து எடுக்கிறாங்க. இதெல்லாமே என்னன்னா பேசிக்கா நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். நல்லா கவனிங்க. இப்ப வர்த்தமான மகாவீரர் பத்தி நான் கிளாஸ் எடுக்கும் போது வந்து என்ன ஸ்லைடு கொடுத்துருந்தோ அதை இந்த இடத்துல அட்டாச் பண்ணிருக்கேன். ரொம்ப பேசிக்கா வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. அதனால இப்ப அவங்க கேட்ட கேள்வி என்ன கேட்டா எங்க பிறந்தார் அப்படின்னு தானே கேட்டாங்க. ஸோ எங்க வந்து பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன், அதாவது குண்ட கிராமம், வைஷாலி, பீகார். இங்கதான் என்ன பண்ணிருப்பானா அவரோட பிறப்பு இருக்கும். கிமு 540. பிறப்புக்கான சிம்பிள் என்ன சொன்னா லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி வாஸ் த மெயின் ஃபவுண்டர் ஆஃப் என்னன்னா இந்த ஜெயினிசம். இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. பட் இவர் தான் என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய வந்து பிரின்சிபல் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால இவர் தான் மெயின் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? குண்ட கிராமம். ஆன்சர் வந்து சீதா வரும். இதுதான் ஃபேக்சுவல். லேர்ன் பண்ணலைன்னா இந்த கொஸ்டின்ஸ் டஃப் ஆனது. லேர்ன் பண்ணா சொல்லையா ஒரு மார்க் வந்து என்ன பண்ணிடலாம், எடுத்துட்டு போயிடலாம். அடுத்து போலாம். 5வது கொஸ்டின். த டீச்சிங் ஆஃப் மகாவீரா அண்ட் ஹிஸ் ஃபாலோவர் were written down about 1500 years ago in the form of which they are presently available at which place அப்படின்னு கேட்கிறாங்க. தமிழை பாருங்க. மகாவீரர் மற்றும் அவரை பின்பற்றுவர்களின் போதனைகள் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வடிவத்தில் அவை தற்போது எந்த இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. இது நீங்க கொஞ்சம் லாஜிக்கா பாத்தீங்கன்னா இந்த மியூசியம் கேட்கறாங்களா அப்படின்னு வந்து தோணலாம். பட் அது கிடையாது. இது நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாவீரரோட டீச்சிங் எல்லாத்தையும் என்ன ரிட்டன் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த ரிட்டன் ஃபார்முக்காக தான் எதை உருவாக்கி இருப்பாங்கன்னா மாநாடை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில், செகண்ட் ஜெயின் கவுன்சில். ரெண்டே கவுன்சில் தான் என்ன அப்படின்னா ஜெயின் மதத்தில் நடக்கும். இந்த 2 இடமும் எங்க நடக்குன்னு பாருங்களேன். ஒண்ணு பாட்டாளிபுத்ரா, இன்னொன்னு வலபி. வலபி குஜராத்ல இருக்கு. பாட்டாளிபுத்ரா எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். கரெக்டா வந்து உத்தரப்பிரதேஷ் கிட்ட வந்து வரும். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பிளேஸ்ல தான் என்ன ஆக்சுவலி இந்த 2 இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா எழுதியிருப்பாங்க. இந்த ஜெயின் சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் மகாவீரர் சொன்னாரு, அவரோட ஃபாலோவர் எல்லாம் சொன்னதை வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா புக் வடிவத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த 2 பிளேஸா தான் இருந்தாகணும், ரைட்டா? இப்ப 2 பிளேஸ் பார்க்கும்போது பாருங்களேன், இந்த இடத்துல வல்லபி மட்டும்தான் இருக்கு குஜராத். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா இதா வரும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் டீச்சிங் அப்படின்னு சொன்னாவே ரிட்டர்ன் ஃபார்ம் சொன்னாவே 2 இடத்துல எழுதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கவுன்சில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன மகாவீரர் சொன்னாரோ அது பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அவரோட ஃபாலோவர் வந்து அந்த டைம்ல இருந்து சொல்லியிருப்பாங்க. அதுல எழுதியிருப்பாங்க. பட் அவ்வளவு அக்யூரேட்டா இருக்காது. செகண்ட் கவுன்சில தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லா புனித நூல்களையும் சேகரித்து அதை முறையாக வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால செகண்ட் ஜெயின் கவுன்சில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? வல்லவி. அது எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு. அடுத்து போலாம். 6வது கொஸ்டின். இந்த யூனிவர்சல் பிரேயர் ஆஃப் ஜெயின் நவகர்ணா மந்த்ரா வாட் இஸ் த லிட்ரல் மீனிங் ஆஃப் நமோ ஹரிகந்தனம் அப்படின்னு இருக்கா? இப்ப நமோ நாராயணா அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கலாம். நான் என்ன மீன் பண்றேன்? கடவுளை வந்து வேண்ட, ரைட்டா? அதாவது நமோ நாராயணா அப்படின்னா கடவுளை வந்து வேண்டேன். அதே மாதிரி வந்து ஜெயினிசத்துல என்னன்னா நமோ ஹரிகந்தனம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங் ஆகும்னா அதாவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ஏன்னா இது எல்லாமே என்ன மத பத்தி தான். அப்ப ஸ்பிரிச்சுவல் இருக்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் இல்ல டிவைன் டீச்சர் இருப்பாங்க. அவங்கள என்ன பண்றேன்னா நான் தலை வணங்குறேன் அப்படின்னு தான் அந்த இடத்துல வந்து மீன் ஆகும்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. இந்த அரிகன் என்லைட்டட் பீயிங். அரிகன் மீன்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த இன்னர் எனிமியை வந்து 4 டிஸ்ட்ரக்டிவ் கர்மா எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா சுப்ரீம் டீச்சர் இல்ல டிவைன் டீச்சர் சொல்லுவாங்க. ஸ்டில் அவங்க பாக்குறதுக்கு என்னன்னா ஹியூமன் தான். பட் ஹியூமனா இருப்பாங்க. பட் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்த இன்னர் எனிமின்னு சொல்ற வந்து பேஷனா இருக்கட்டும், எமோஷனல் அட்டாச்மெண்டா இருக்கும், இதுவும் பெருசா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து டிவைன் டீச்சர். அவங்கள என்னன்னா அவ என்ன சொல்றாங்க, அப்படி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, டெஸ்ட்ராயர் ஆஃப் இன்னர் எனிமி. அவங்க முன்னாடி நான் என்ன பண்றேன்னா தலை வணங்குறேன். அதுதான் இந்த இடத்துல வந்து மீன் ஆகும், ரைட்டா? ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தா அந்த நமோ ஹரிகந்தனம் அப்படின்னு பார்த்தா ஹவு டு த ஆல் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஆர் டிவைன் டீச்சர். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏதா வரும். 7th கொஸ்டின். In a Tirthangara leave a mortal body, it is known as. இது வந்து நல்ல கொஸ்டின். அதாவது என்னன்னா இப்ப தீர்த்தங்கரர் ஜெயினிசம் சமண மதத்துல வந்து என்ன கல்யாணம்னு சொல்லுவாங்க. மொத்தம் 5 விதமான கல்யாணம். ஒண்ணு கிடையாது. இப்போ ஒருத்தவங்க வந்து தீர்த்தங்காரர் இருக்காங்கன்னா அவங்க பிறப்புல இருந்து பர்த் டு டெத் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சில ஈவெண்ட்ஸ் இருக்கும். அதான் கல்யாணம்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சைவனா கல்யாணம்னு சொல்லுவாங்க.
அது என்னன்னா அந்த தீர்த்தங்காரர் வந்து உருவாகிறார், கான்செப்ஷன் ஆர் டிசன் சொல்லுவாங்க. அம்மாவோட வந்துன்னா வயித்துல இருந்து உருவாங்கினேன் அந்த மாதிரி என்னன்னா சொல்லுவாங்க. அடுத்து ஜன்ம கல்யாணம்னு சொல்லுவாங்க, இங்கதான் பர்த். அதாவது என்ன, ஒரு தீர்த்தங்காரர் பிறக்கிறார் அப்படின்னு மீன் ஆகும். அடுத்து திக்ஷ கல்யாணம்னு சொல்லுவாங்க, இதுல ரெனவுன்சியேஷன் ஆர் இனிசியேஷன். அதாவது தீர்த்தங்காரர் அப்படின்னு ஒருத்தர் என்ன ஆயிட்டாருன்னா ஃபார்ம் ஆயிட்டாரு, உருவாயிட்டாரு. பட் என்ன பண்றாருன்னா இந்த உலக வாழ்க்கை எல்லாத்தையும் வேர்ல்ட்லி பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, உலக வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாருன்னா அவர் புதுசா வந்து ஒரு இதுக்கு, அதாவது என்ன, ஒரு துறவி மாதிரி வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த டைம் நடக்கும்போது என்ன சொன்னா திக்ஷ கல்யாணம், இது எல்லா தீர்த்தங்காரருக்குமே வந்து ஃபாலோ ஆகும்னு சொல்லுவாங்க. அதனால 5 விதமான கல்யாணம் பிடிச்சிருப்பாங்க. அடுத்து கேவல்யா கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, என்லைட்மெண்ட். கேவல்யா அப்படின்னாவே வந்து அப்சுலூட் நாலேஜ் வந்து கொண்டவர் அப்படின்னு மீனாவும், அட்டைன்மெண்ட் ஆஃப் கேவல்ஞானா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன, இது 4வது. அடுத்து நிர்வாண கல்யாணம். நிர்வாணாவே லிபரேஷன். லிபரேஷன் மீன்ஸ் வந்து இந்த உலகத்துல இருக்க எல்லா விதமான இன்னரும் வந்து என்னையும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், கான்குவர் பண்ணிட்டேன் அப்படின்னு மீனாகும். அதாவது ஃபைனல் டெத். அதாவது எப்போ ஒருத்தர் அது எல்லாத்தையும் மோட்சத்தை அடையறாங்களோ அப்ப என்னன்னா அவர் லிபரேஷன் அடைஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி யார் வந்து அந்த மோட்சத்தை அடைஞ்சு போறாங்களோ அப்பதான் அவங்கள சித்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு என்ன, ஜெயினிசத்துல ஒருத்தவங்களை வந்து சித்தா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் அப்படின்னு சொன்னாவே என்ன மீன் ஆகும்னா அவங்க இது எல்லாத்தையும் கடந்து வந்தவங்க அப்படின்னு மீன் ஆகும். இது நார்மலான ஹியூமன் பீயிங்ல பண்ண முடியாது. ஞாபகத்துல வச்சுக்கேன், இது வந்து இதுக்காக சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், ஒரு மோட்டல் பாடி, அந்த தீர்த்தங்கரை லீவ் த மோட்டல் பாடினா எல்லாத்தையும் கடந்தவர் தான். இங்க பாருங்களேன், ஆசோதரிதான் the moment when the தீர்த்தங்கரை லீவ் தியர் மோட்டல் பாடி டெஸ்டைங் த ரிமைனிங் கர்மாஸ் அண்ட் அட்டைனிங் வந்து மோக்ஷா. இதுக்கப்புறம் என்னன்னா அந்த சைக்கிள் இருக்காது. கர்மானாலதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஹியூமனோட வந்து சைக்கிள் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரி, அடுத்தது என்னன்னா நீ ஹியூமனா பிறப்ப மறுபடியும் சஃபரிங் இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் இது எல்லாமே யாருக்கு இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரு இந்த லிபரேஷன் அடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுதான் என்ன, நோன் இஸ் நிர்வாணா அப்படின்னு சொல்றது. அதனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து டி தான் வரும். நெக்ஸ்ட் போலாம். அவ்வளவுதான், ஜெயினிசத்துல இவ்வளவு கொஸ்டின்ஸா வந்து கேட்டிருக்குங்க. இப்ப அடுத்த டாபிக் புத்திசம் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which one of the following is a sacred text related to வந்து புத்திசம். புத்திசம் அப்படின்னு சொன்னாவே எது வந்துரும் அப்படின்னா திரிபிடகம் வந்துடும். திரைப்பித்தகா அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்ன வரும், திரைப்பித்தகா சம்பந்தப்பட்டது எதுனா புத்திசம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். இதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பட் கேட்கறாங்க. நான் எதுக்காக சொல்ல வரணும், நீங்க குரூப் டில சயின்ஸ் கொஸ்டினா பாத்தீங்கன்னா ரொம்ப டெப்தா இருக்கும், ரொம்ப டெப்தா இருக்கும். நீங்க பாருங்களேன், நார்மல் ஜிஎஸ் டாபிக்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. ரொம்ப டஃப்பான கொஸ்டினை போயிட்டு நான் நோண்டி நோண்டி வந்து பண்ணி எனக்கு ஆன்சர் வராத விட ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதை நான் அதிக வாட்டி ரிவிஷன் பண்ணி அதுல நான் ஸ்கோர் பண்ணாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லாவே என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன்ஸ் வந்து கொடுக்கும். அதனாலதான் வந்து சொல்றேன், அங்கே ரிவிஷன் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்து வாங்க, 2வது கொஸ்டின். கௌதமா சித்தாந்தா believed to have a wisely meditated which place for 6 years before he went to the Bodhgaya for the final realization. கௌதமர் சித்தார்த்தர் போத்கயாவுக்கு செல்வதற்கு முன்பு 6 வருடங்கள் எந்த இடத்தில் தியானம் செய்ததாக நம்பப்படுகிறது. சரி, இந்த கொஸ்டின் எந்த புக்ல இருக்கு, நான் ஸ்கூல் புக்ல எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா நல்லா கவனிக்கலாம். கௌதமா என்ன பண்ணிருப்பான்னா ஒரு 6 வருஷம் வந்து அங்கங்க தெரிஞ்சிருப்பாரு. அப்படி தெரிஞ்சதுனாலதான் என்ன பண்ணுவோம், நல்லா கவனிங்க. நான் கிளாஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 வயசுல வந்து என்னன்னா புத்தா வந்து வெளில வந்துருவாரு. அவரோட அரசு அந்த வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டு வெளில வந்துருவாரு. ஆனா 29 வயசுல வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 6 வருஷம் கழிச்சுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து அந்த என்லைட்மெண்ட் வந்து கிடைக்கும். அது எங்க கிடைக்கும்னா போத்கயா. போத்கயா, போதிட்ரி, நிரஞ்சனா ரிவர், இந்த இடத்துல கிடைக்கும். அதுக்கப்புறம் அவரோட ஃபர்ஸ்ட் செர்மன் வந்து சார்நாத்ல என்ன பண்ணுவார், ஃபர்ஸ்ட் செர்மன் மீன்ஸ் வந்து அந்த நாலேஜ் கிடைச்சிருச்சு, அந்த நாலேஜ போய் ஷேர் பண்றாரு, அதுதான் ஃபர்ஸ்ட் செர்மன், முதல் பிரசங்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிருக்குமா? ஆனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 வருஷம் இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்திருப்பாரு, தியானம் பண்ணிருப்பாரு. அது வந்து எந்த புக்லயும் மென்ஷன் பண்ணல. பட் அது பிளேஸ் என்ன சொல்றாங்கன்னா ராக் போதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரக் போதி அப்படின்னு சொல்றாங்க. So இந்த இடத்துலதான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா மெடிடேட் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், இதா வரும். இப்ப இந்த கபிலவஸ்து, ராஜ்க்கு இந்த இது ரெண்டும் வராதுன்னு நம்ம ஈஸியா எடுக்க முடியும். ஏன் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. நான் டீட்டெயிலா வந்து சொல்லும்போது கௌதம புத்தா சம்பந்தப்பட்ட வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ்லாம் இருக்கும். அத பிறப்பு வந்து லும்பினி, நேபாள்ல இருக்கும். குஷிநகர் வந்து அவரோட டெத் சம்பந்தப்பட்டது, அங்கதான் இறந்திருப்பாரு குஷிநகர். அடுத்து பார்த்தோம்னா, அடுத்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த போதிட்ரி எங்கன்னா போத்கயா அது வரும். ஃபர்ஸ்ட் செர்மன் சார்நாத் வரும், ரைட்டா. இதெல்லாமே என்னன்னா இம்பார்ட்டன்டான வந்து பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வந்து எது வராது அப்படின்னா அவர் மெடிடேட் பண்ண இடம் வராது. கபில் வஸ்து, ராஜ்கர்லாம் வந்து
இதோட நம்ம எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணிருப்போம். அந்த ஸ்லைட் நான் கொடுக்கல. பட் இது என்னன்னா அந்த மெடிடேட் பண்ண இடத்து அவர் தியானம் செய்ததுக்கான வந்து பைசா வராது. அதனால என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணி இதை வந்து ஆப்ஷன் ஏ இல்ல டிஆ இருக்கலாம்னு சொல்லி வந்து நீங்க எடுக்கலாம். நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். சரி, அடுத்து போலாம். 3வது கொஸ்டின். Which one of the following is a Middle Indian dialect that is closely related to Sanskrit and one of the major language of Buddhist scripture and literature சொல்றாங்க. பின் வரும்னவற்றில் சமஸ்கிருதத்துடன் நெருங்கிய தொடர்புடைய மத்திய இந்திய பேச்சு வழக்கு எது? மேலும் பௌத்த நூல்கள் மற்றும் இலக்கியங்களின் முக்கிய மொழிகளில் ஒன்றாகும். இதுல ஒரு க்ளூவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் ரிலேட்டட் டு என்ன சொல்றாங்கன்னா புத்திஸ்ட் ஸ்கிரிப்சர் அண்ட் லிட்ரேச்சர் சொல்றாங்க. புத்திசம் சம்பந்தப்பட்ட என்ன லாங்குவேஜ்னா பாலி தான் சொல்லுவாங்க. இதை கனெக்ட் பண்ணலாம். சான்ஸ்கிரிட்லயும் எழுதியிருப்பாங்க. பாலி தான் வந்து என்னன்னா லோக்கல் லாங்குவேஜ் சொல்றது. அதாவது என்ன, லோக்கல் பீப்புளுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பாலி லாங்குவேஜ். அதுல தான் நிறைய எழுதியிருப்பாங்க. ஒண்ணு சுத்த பித்தகா, வினய பித்தகா, அபிநம பித்தகா, இது எல்லாமே எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தா பாலி மொழியில் இருக்கும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் சி தான் வரும். இது எல்லாமே நான் கிளாஸ் எடுத்த ஸ்லைட் தான் கொடுத்துருக்கேன். எதுக்காக இதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்னோட கிளாஸஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும், அதுக்காக அந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். அடுத்து வாங்க. ட்ரை பித்தகா இஸ் த ஹோலி புக் விச் ரிலிஜன் ஃப்ரம் த ஃபாலோயிங் இருக்கா. ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். திரிபீடகம் எது ரிலேட்டடா வரும்னா புத்திசம் தான். ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம். ஸோ திரிபீடகம் ரிலேட்டட் டு என்ன அப்படின்னா புத்திசம் 3 இருக்கும். சுத்த பித்தகா, வினய பித்தகா, அமிதம புத்தகா. இது 3மே என்ன அப்படின்னு பார்த்தா புத்தா என்ன சொன்னாரோ அவரோட டீச்சிங் பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுல டீச்சிங் இருக்கும், இன்னொன்னுல அவர் சொன்னதை புத்திசத்தை ஃபாலோ பண்ற வந்து துறவிகள் இருப்பாங்க, அவங்க எந்தெந்த விதிகளை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. 3வது இன்டர்பிரேஷன் இருக்கும். அந்த சுத்த புத்தகா ஏன்னா கௌதம புத்தா சொன்ன எல்லாமே வந்து பிலாசபிக்கல் ஓரியன்டா இருக்கும். அது நிறைய பேருக்கு என்னன்னா புரியாது. ஒவ்வொரு ஃபியூச்சர் ஒவ்வொரு டிகேட்ல என்னன்னா ஒவ்வொரு ஜெனரேஷன் வர பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்டர்பிரேஷன் ஒண்ணுதான் என்னன்னா அபிதமா பித்தகா அப்படின்னு சொல்றது. ஆபத்துல வச்சுக்கோங்க. அடுத்து போலாம். 5வது கொஸ்டின். விச் கணா டிட் கௌதம புத்தா பிலாங் டு இருக்குல்ல. கௌதம புத்தர் எந்த கணாவை, கணானா ஒண்ணு கிடையாது, கிளான். அதாவது என்னன்னா ஒரு கம்யூனிட்டி மாதிரி. எந்த கிளான்னா இதை நம்ம பேசிக்கா லேர்ன் பண்ணிருக்கோம். கௌதமா புத்தாவோட பேசிக்க பார்க்கும்போது பர்த், டெத்து, அவரோட ஃபாதர் வந்து சாக்கிய கிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குலம் சாக்கிய குலத்தை தான் சேர்ந்தவர் யாரா இருப்பானா கௌதம புத்தா. ஏன்னா அப்பாவோட இதுதான் வந்து மயனுக்குமே வந்திருக்கும். ரைட்டா. அப்போ புத்தாவும் எந்த இது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சாக்கிய கிளான். ஆன்சர் வந்து இதா வரும். இவ்வளவு ஃபேக்சுவலா கேட்கறாங்க, எஸ் கேட்கறாங்க, வேற வழியில நம்ம லேர்ன் பண்ணி தான் ஆகணும். அடுத்து வாங்க. இன் விச் கண்ட்ரி த புத்திஸ்ட் டீச்சிங் ஆஃப் நிச்சிரின் டைஷோனின். நிச்சிரியன் டைஷோனின் பௌத்த போதனைகள் எந்த நாட்டில் தொடங்கியது அப்படின்னு இருக்காங்க. புத்திசம் வந்து பௌத்த மதம் வந்து இந்தியாவில் உருவானது. இது ஏஷியா ஃபுல்லா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே என்னன்னா இதா இருக்கும், இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கும். அப்படி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்னன்னா அந்த பௌத்த போதனைகள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிருப்பாங்க அவங்களோட கல்ச்சருக்கு ஏத்தாப்புல. அந்த மாதிரி வந்து இந்த நிச்சிரியன் டைஷோனின் வந்து எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. இது எந்த நாட்டோட தான், ஜப்பான் வந்து சொல்றாங்க. ஸோ ஜப்பான்ல வந்து இந்த நிச்சிரியன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து ஜாப்பனீஸ் புத்திஸ்ட் மாங்க் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஜப்பான்ல புத்திச வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அதனால அது பேர் வந்து நிச்சிரியன் டைஷோனின் அப்படின்னு சொல்றாங்க. சவுத் கொரியால அங்க இருக்கிறது வந்து ஜென் ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வியட்நாம் வந்து ஆல்சோ வந்து ஜென் புத்திசம் தான். பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க என்னன்னா புத்திசத்தோட லாங் ஹிஸ்டரி இருந்தாலும் பட் ஸ்டில் என்ன இருக்கும் அப்படின்னா எந்த மதம்னா கேத்தலிசம். அப்போ எனக்கு கிறிஸ்டியானிட்டி தான் வந்து அங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். எதுக்காக சொல்றேன்னா இதுல ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க, அதனால தான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஜப்பான், ஆப்ஷன் பி தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக அந்த மென்ஷன் பண்றேன். அடுத்து போலாம். அவ்வளவுதாங்க. இதுதான் வந்துன்னா ஜெயினிசம் புத்திசம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இப்போ என்னன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி அப்படின்னு ஒருத்தர் வச்சுக்கலாம். ஏன்ஷியன் ஹிஸ்டரி மொத்த டாபிக் வந்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த 13 டாபிக் தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் இந்த 13 டாபிக்லையும் குரூப் டில கொஸ்டின் கேட்கறாங்கன்னா கேட்கல. வேதிக் ஏஜ்ல கேட்டிருந்தாங்க, ஜெயினிசம் இப்போ புத்திசம் வந்து பார்த்தோம். மிச்சம் இருக்க டாபிக் ஸ்டோன் ஏஜ், சால்கோலித்திக், இண்டஸ், மகாஜனபதாஸ், மகதா, மௌரியன், போஸ்ட் மௌரியன், சங்கம் ஏஜ், குப்தா, போஸ்ட் குப்தாலாம் வந்து கேட்கலன்னு கேட்டீங்கன்னா எஸ் கேட்கல. பட் வந்து நானும் கொஸ்டின் செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. 7871385142. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு இது ரிலேட்டடா இந்த சொன்ன டாபிக் பார்த்து வரீங்களா, அதுல ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அது மூலம் அதுக்கு ரிலேட்டடாக என்ன பண்றேன், நான் கிளாஸ் எடுத்து பார்க்குறேன். ஏன்னா நான் நிறைய செக் பண்ணி பார்த்தேன், எங்கேயுமே என்னன்னா எனக்கு கொஸ்டின் கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். ஸோ ஃபைனலாக என்னன்னா நான் கம்ப்ளீட் கிளாஸஸ் ஃபார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஜிஎஸ் டாபிக் மட்டும் தான் டீச் பண்ணிட்டு இருக்கேன்.
கோர்ஸ் எல்லாமே வந்து ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா என்னோட கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க. ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அனிமேஷன்ஸ், மைண்ட் மேப் இந்த வேல தான் டீச் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஜிஎஸ் வந்து ஒரு வாஸ்டான சிலபஸ். அதை நிறைய டைம் ரிவிஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன ட்ரிக் வந்து வச்சு தான் லேர்ன் பண்ணாதான் மைண்ட்ல நிற்கும். அதில் தான் சொல்றேன். இப்போ எப்படி ஜாயின் பண்ணா ஒன்ஸ் நீங்க வந்து ஆப்புக்கான லிங்க் இருக்கும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கு இந்த மாதிரி வரும். இதுல இந்த ஸ்டோர் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா 400 இருக்கும். நீங்க பே பண்ணும்போது 440 வந்து வரும். அதாவது 1 இயர் வேலிடிட்டி. நீங்க 440 ரூபா பே பண்ணீங்கன்னா ஒரு வருஷம் வந்து என்னன்னா என்னோட கோர்ஸ் வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன் 40 ரூபா கூட வருதுன்னா இந்த ஆப்பை மேனேஜ் பண்ற கம்பெனி கிளவுட் மேனேஜ்மெண்ட்டுக்காக 40 ரூபா ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட டெமோ கிளாஸஸ் இருக்கும். அதெல்லாமே பாருங்க. பார்த்துட்டு என்னோட வே ஆஃப் டீச்சிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே நான் ஃபோல்டரா வந்து கொடுத்துருப்பேன். அதை என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கிளாஸஸ் வந்து பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் டெலிகிராம் சேனலும் இருக்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இப்போ ஹிஸ்ட்ரி முடிஞ்சது. நான் வந்து மெடிவல் வந்து இப்போ எடுக்கல. அதை வந்து வச்சுட்டேன். ஏன்னா மெடிவல் பெருசாக கொஸ்டின் கேட்ட மாதிரி இல்லை. ஜாகிரபி ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா ஜாகிரபியா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. அதனால அதை பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.